Hi viewers, welcome to Tamil 360 TV. நம்ம தலைமுடி டைப்புக்கு ஏத்த பெஸ்ட் ஷாம்பு என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா நம்மள நிறைய பேருக்கு தலைமுடி சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேடாம அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா முடி அதிகமாக தான் கொட்டும். முடி உதிர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு ஆன்சர் என்னன்னா நல்ல ஷாம்பு, ஆயில், கண்டிஷனர் இந்த மாதிரி தலைமுடி பராமரிப்பு தான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஷாம்புங்கிறது பார்க்குறக்கு அழகாக இருக்கணும், கண்ணை பறிக்கிற மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா ஆக்டர்ஸ் யாராவது விளம்பரம் மூலமாக சொல்கிற ஷாம்பு இந்த மாதிரி தான் தேடி தேடி வாங்குகிறோம். இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கவனிக்கிறத விட்டுட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம வாங்குகிற ஷாம்புவில் என்னென்ன பொருளை வச்சு அதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு தான். தலைமுடியில் பல வகைகள் இருக்குது. அடர்த்தியான முடி, சுருட்ட முடி, நுனியில் உடஞ்ச முடி இந்த மாதிரி பல ரகம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான தலைமுடிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தலைமுடி அடர்த்தி குறைவாக இருக்கவங்க அடர்த்தியான முடியை பெற புரோட்டீன், பாலிமர் இதெல்லாம் இருக்க ஷாம்புவை சூஸ் பண்ணணும். இந்த ஷாம்புவில் முக்கிய மூலக்கூறா மெரைன் கொலாஜின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இதுதான் தலைமுடி அடர்த்தியாக வளர உதவும். நேச்சுரல் ஷாம்பு அதாவது ஹோம்மேட் ஷாம்பு சூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆலிவதிய மூலக்கூறா வச்சு ஷாம்பு செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, உடஞ்ச தலைமுடிக்கான ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடஞ்ச முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி முடிக்கு அதிகமான ஈரப்பதம் தேவை. நீங்கள் வாங்குகிற ஷாம்புவில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற எண்ணெய், பட்டர் இந்த மாதிரி மூலக்கூறாக வச்சு செஞ்ச ஷாம்புவாக இருக்கணும். இயற்கையான ஷாம்புவை சூஸ் பண்ணுறவங்க கத்தாழையை வச்சு செஞ்ச ஷாம்பு யூஸ் பண்ணலாம். முட்டையோட வெள்ளைக்கருவும் நல்ல பலன் கிடைக்கும். மூணாவது, இளநரைக்கான ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடி கருப்பாவோ லைட் ப்ரௌனாவோ இல்லை கிரே அதாவது இளநரை இந்த மாதிரி இருக்கும். இதில் இளநர பிரச்சனை எதனால் வருதுன்னா நம்ம தலைமுடிக்கு போதுமான அளவு மெலனின் இல்லாதது தான். அதனால் இந்த பிரச்சனை இருக்கவங்க மெலனின் சரியான அளவு இருக்க ஷாம்புவை யூஸ் பண்ணணும். நார்மல் பிளாக் ஹேர் இருக்கவங்களும் மெலனின் இருக்க ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். தலைமுடி நீண்ட நாளைக்கு கருப்பு கலர்லேயே மெயின்டைன் பண்ணும். ஹோம்மேட் ஷாம்பு ப்ரிஃபர் பண்ணுறவங்க வெந்தயம், நெல்லிக்காய் ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணால் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அடுத்து, எண்ணெய் பசை இருக்க தலைமுடிக்கு ஹெர்பல் ஷாம்பு நல்ல தீர்வாக இருக்கும். இல்லைனா தலைமுடியோட தன்மையை பாதுகாக்கிற ஷாம்புவை சூஸ் பண்ணலாம். வீட்லேயே மூலிகை ஷாம்பு செய்கிறவங்க கடலை மாவையும் அரிசி கஞ்சியும் வச்சு ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து, சென்சிட்டிவ் ஹேர் இருக்கவங்க சென்சிட்டிவ் ஹேர் ஷாம்புனே இருக்குது, அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த சென்சிட்டிவ் ஷாம்பு மோஸ்ட்லி ப்ளூ கலரில் இருக்கும். இந்த வகையான ஷாம்பு தலைமுடியோட வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹோம்மேட் ஷாம்பு ரெடி பண்ணுறவங்க பூக்களை வச்சு ஷாம்பு செய்யணும். உதாரணத்துக்கு செம்பருத்தி பூ, ரோஜா பூ, சங்குப்பூ, ஆவராம்பூ இந்த மாதிரி. தலைமுடியோட வேர்களை ஸ்ட்ராங் பண்ண பந்தோனல் அப்படின்னா ப்ரோ விட்டமின் B5, பைசாபோலல், கற்றாழை இதெல்லாம் அடங்கிய ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். முடியோட ஸ்கேல்ப் ஸ்ட்ராங் ஆகி முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். ஹோம்மேட் ஷாம்புவாக ரெடி பண்ணுறவங்க கத்தாழையை முக்கிய மூலக்கூறாக வச்சு செஞ்சுக்கலாம். டெய்லியும் தலை குளித்தோம்னாலும் தலைமுடியில் இருக்க பொடுகு, பெயின், ட்ரைனஸ் இதெல்லாத்தையும் போக்குறதாகவும் இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணுற ஷாம்பு. அப்போ தான் தலைமுடியும் சுத்தமாக இருக்கும், ஸ்கேல்ப்பும் ஸ்ட்ராங் ஆகும். ஹோம்மேட் ஷாம்பு ரெடி பண்ணுறவங்க பூந்தி கொட்டையை மெயினாக வச்சு ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட முடிக்கு எந்த ஷாம்பு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணி உங்களோட முடியை பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.